எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சந்திர அதியோகம் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். சந்திர அதியோகம் அப்படிங்கிறது ஜாதகத்தில் ஒரு உயர்ந்த வகையான யோகம். அதாவது இப்போ மினிஸ்டர்லாம் இருக்காங்க இல்லையா, ஒரு ராஜாவாக வருதோ இல்லை ராஜாவுக்கு பக்கத்தில் ஒரு மினிஸ்டராக இருக்கிறதோ, அந்த காலத்தில் ராஜானா இந்த காலத்தில் ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு மினிஸ்டர் ஆகிறது, இல்லை அரச பதவி உயர் பதவி வர்றது, இது எல்லாமே சந்திர அதியோகம் இருந்தால் நடக்கும். சந்திர அதியோகம் வந்து ஜோதிடத்தில் உயர்ந்த யோகம் அப்படின்னு சொல்கிறது. அது என்ன அப்படின்னா, சந்திரனுக்கு 6, 7, 8 6, 7, 8 இதில் சுபக்கோள்கள் இருக்கணும். சுபக்கோள்கள் இருந்து அந்த சுபக்கோள்களுடைய தசை இல்லை புத்தி வந்ததுன்னா அவங்களுக்கு உயர்நிலை அடைகிறாங்க. உயர்நிலைங்கிறது சமூகத்தில் ஒரு உயர் பதவி, அரச பதவி வர்றதாகட்டும், இல்லை அரசியலில் இருக்கிறதாகட்டும், இதெல்லாம் நடந்ததுன்னா அவங்களுக்கு ஈஸியாக சொல்லிடலாம், இவங்க வந்து பெரிய ஆள் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படின்னா, சந்திரனுக்கு இதுதான் 1ஆம் வீடுனா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இப்போ நான் போட்டிருக்கிற ஜாதகத்தில் 6, 7 மட்டும் கிரகங்கள் இருக்குது, 8 கிடையாது. இப்போது நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா, இங்கே சுக்கிரன் இங்கே சுக்கிரன் இருந்தாலும், இங்கே புதன் குரு, இங்கே சுக்கிரன் இருந்தாலும் இருக்கும். இல்லை இங்கே 6ஆம் இடத்துல காலியாக இருக்குது, இங்கே வந்து புதன் குரு இருக்குது, பக்கத்தில் வந்து தான் சுக்கிரன் இருக்குது அப்படின்னாலும் அது வேலை செய்யும். சந்திரனுக்கு 6, 7, 8 இது 3த்தில் எதனா ஒரு இடத்துல இருந்தாலும் இந்த பலன் நடக்கும், இல்லை மாறி மாறி இருந்தாலும் நடக்கும். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், சுக்கிரன் இருக்குது அப்படின்னா பக்கத்துலேயே சூரியன் இருப்பார், அப்போ வந்து இது வந்து எப்படின்னா மிஸ்ர பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, சுபக்கோள்களை தவிர்த்து ஒரு பாவ கிரகங்களும் இருந்தால் அது மிஸ்ர பலனாக ஏற்கப்படும். கூடவே ராகு இருக்காங்க அப்படின்னா நல்லதும் தீயதும் மாறி மாறி நடக்கும். நீங்கள் நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க, நிறைய கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் வந்து நல்லா இருப்பாங்க, திடீர்னு அவங்களுக்கு எதனா பிரச்சனை ஆகும், மறுபடியும் நல்லா ஆவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் எப்படின்னா, இந்த மாதிரி சுபக்கோள்கள் கூட ஒரு தீயக்கோள் இருந்ததுன்னா, பாவ கிரகங்கள் இருந்ததுன்னா அந்த மாதிரிலாம் நடக்கும். மினிஸ்டர்ஸ்க்கெலாம் நிறைய மினிஸ்டர்ஸ் ஆகணும், எனக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு கவுன்சிலராவது ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி சந்திர அதியோகம் இருக்கிற தசையோ புத்தியோ இதெல்லாம் வந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நல்லது நடக்கும். முக்கியமாக சந்திரனுக்கு 6, 7, 8 இது 3த்தில் தனித்தனியாகவும் இருக்கலாம், ஒன்றாவும் இருக்கலாம். 2 கிரகம் ஒன்றுத்துலேயும் இல்லை ஒன்றுத்தில் இல்லாமல் ஆக மொத்தத்தில் இந்த 3, 6, 7, 8 சந்திரனுக்கு 6, 7, 8 இருந்தால் சந்திர அதியோகத்தை நம்ம பார்க்கலாம். சப்போஸ் வந்து சூரியன் வந்துருச்சு ஆனால் 3 சுபக்கோள்கள் இருக்குது அப்படின்னாலும் அதுவும் சந்திர அதியோகம் தான். ஆனால் பலன் வந்து வேறுபடும், மிஸ்ர பலனாக ஆகும். ரொம்ப உயர்ந்த யோகம் வந்து ஜோதிடத்தில் வந்து சந்திர அதியோகம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது.